இங்க நம்மளுக்கு சாட்சி கிடைக்கும்னு உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கா? இருக்கு ஏசிபி சார், எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அன்னைக்கு அந்த ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் ஆனதுக்கான ரகசியம் நிச்சயமா இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கு. ஒருவேளை நமக்கு இங்க சாட்சி எதுவும் கிடைக்கலனா அப்புறம் அவரால் எதுவுமே பண்ண முடியாது ஏசிபி சார். நாம நம்ம சோதனையே நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக இவர் மிரட்டிட்டு இருக்காரு. ஆமா சார், நாம இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இங்க சோதனை ஆரம்பிச்சாகணும். ஏசிபி சார், எங்க நெருப்பு இருக்கோ அங்கதான் புகையும் வரும். நான் என்ன சொல்றேன்னா, சீமா கண்டிப்பா சொல்லிருக்கா, இங்க நிச்சயமா ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும். அப்ப நாம வெறும் கையோட நிச்சயமா திரும்ப மாட்டோம். எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு. சரி, ஓகே. நீங்க அம்மாக்கு துணை எங்கே இருங்க. ஓகே, ஒரு நிமிஷம். இந்த கடிகாரம் போன முறை எப்ப நின்னுச்சுன்னா ஒருத்தரோட வாழ்க்கை முடிஞ்சு போனப்போ. இன்னைக்கு மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இன்னையில இருந்து உங்க எல்லாருக்கும் கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. யாராவது எனக்கு கம்பெனி கொடுக்க விரும்புறீங்களா? இல்லையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவன் உன்னோட புருஷன் இல்ல, என்னோட அடிமை. ரோஹிணி மேடம், நீங்க எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க? இல்ல, நான் அழல. தாயே, எனக்கு ஏன் ஞாபகமே வர மாட்டேங்குது. கண்டிப்பா இவன் எங்கேயோ பார்த்திருக்கேன்.
பெரிய பாட்டி உங்களோட பார்வை என்ன சொல்லுதுன்னா, நான் யாருன்னு தெரிஞ்சுக்க நீங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன? நீ ரொம்ப கரெக்டா தான் சொன்ன. இதுக்கு முன்னாடி நிச்சயமா உன்னை எங்கேயோ நல்லா பார்த்த ஞாபகம் இருக்கு. உன்னோட முகம் ரொம்ப நாளா பார்த்து பழகின மாதிரியே இருக்கு. நீங்க ரொம்ப நல்லா தமாஷ் பண்றீங்க. பெரிய பாட்டி, நீங்க கொஞ்சம் இங்க வரீங்களா? எப்படியும் உங்க ஞாபக சக்திய நான் பாராட்டியே ஆகும். நான் நினைச்சு கூட பார்க்கல என் அடையாளம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவீங்க. யார் நீ? அப்புறம் ஏன் எனக்கு இந்த மாதிரி தோணுது? கண்டிப்பா உனக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. இப்ப இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க குடும்பத்துக்கும் எனக்கும் பகை இருக்குன்னு. உங்க வாழ்க்கைக்குள்ள நான் திரும்ப வந்ததே உங்களை பழி வாங்குறதுக்கு. பழியா? என்ன பழி? அப்படி என்ன? நாங்க அப்படி என்ன உனக்கு நாங்க கெடுதல் பண்ணிட்டோம்? உங்கள மாதிரி பணக்காரங்க பிரபலமா செய்யற 2 விஷயம். மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சு அந்த விஷயத்தையே சுத்தமா மறந்துடுறது. இன்னொன்னு, மத்தவங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டு அதையும் மறந்துடுவீங்க. சிவா, அம்மா தாய், நான் ஏற்கனவே சொல்லியிருக்க உங்க எல்லாருக்கும் கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு. ஆனா நீங்க என் பேச்ச காதல வாங்காம மறுபடியும் தப்பு பண்ணிட்டீங்க. ஹலோ மினிஸ்டர் சார், நான் தான் பேசுறேன். சார் சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க சார், நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு புத்திசாலி ஏசிபி இருக்காரு. அவரோட பேரு வினோத் போரா. அவரு சர்ச் வாரண்டே இல்லாம என்னோட வீட சோதனை பண்ணிட்டாரு. இப்படி என்கிட்டயே இதெல்லாம் பண்ண முடியும்னா பொதுமக்கள் கிட்ட என்னெல்லாம் பண்ணுவாரு? நீங்க விருப்பப்பட்டா அவர் கூட பேசலாம். போன் ஸ்பீக்கர் ஆன்ல தான் இருக்கு. நீங்க பாருங்க ஏசிபி சார், நீங்க உடனே இங்க இருந்து கிளம்புங்க. அப்புறம் அங்க இருந்து நேரா என்னோட ஆபீஸ்க்கு வாங்க. எஸ் சார். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மினிஸ்டர் சார். கூடிய சீக்கிரம் நேர்ல சந்திக்கிறேன். போன வச்சிட்டேன். இப்ப நீங்க இந்த அளவுக்கு ரிலாக்ஸ் ஆக வேண்டிய அவசியம் என்ன? போன்லயே அவரால் உங்களை வேலையை விட்டு தூக்க முடியாது. ஆனா இப்போ என்கொயரி நடக்கும், கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். மினிஸ்டர் உங்ககிட்ட கேட்க போற முதல் கேள்வியே இதுதான். அவர் வீட்டுக்கு எதை தேடி போனீங்கன்னு. இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியாது. நான் என்னோட கொள்கையில ரொம்ப கரெக்டான ஆளு ஏசிபி சார். உங்ககிட்ட இருந்து உங்க வேலையை பறிக்கிறேன்னு நான் சொன்ன வாக்க கண்டிப்பா நிறைவேற்றுவேன். அப்புறம் உங்க எல்லாருக்கும் கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இனி உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கும். அப்புறம் பெரிய பாட்டி, உங்கள யாராவது ஒருத்தர் மறுபடியும் இங்க வர்றதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அப்புறம் அந்த ஆள் இங்க இருந்து உயிரோட திரும்ப மாட்டாங்க. அப்புறம் நீங்களே நினைச்சாலும் உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா பெரிய பாட்டி, என்னை எதிர்த்து நிக்கிறதுக்கு எந்த ஒரு மனுஷனுக்கும் தைரியமே கிடையாது. நான் என்ன நினைச்சேன்னா நீங்க ரொம்ப புத்திசாலின்னு. ஆனா நான் தப்பா நினைச்சிட்ட போல இருக்கு.
நான் இவ்வளவு தூரம் பேசியும் கூட இன்னும் நீங்க இங்கே நிக்கிறீங்களா? போங்க, இங்க இருந்து போயிடுங்க. நான் சொன்னது உங்க காதுல விழலையா? அவுட் அவுட். ஏசிபி சார், எங்களை மன்னிச்சிடுங்க சார். இன்னைக்கு எங்களால நீங்க மன்னிப்பு கேட்காதீங்க சார். இது வரைக்கும் என்னோட சர்வீஸ் ரெக்கார்ட் ரொம்ப கிளீனா இருக்கு. அதனால எனக்கு எந்த விதத்திலயும் கவலையே இல்ல. என்ன நடந்தாலும் சரி பாத்துக்கலாம். ஆனா அம்மா, நான் உங்க குடும்பத்தோட நலன் கருதி நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு போறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆள்கிட்ட இருந்து ஒதுங்கியா இருக்குமா. ஏன்னா எவன் பொறுத்த வெளிப்படையா எல்லார் முன்னாடியும் தைரியமா மிரட்டுறானோ அவனால எதை வேணாலும் செய்ய முடியும். நான் கிளம்புறேம்மா. வாங்க சார். சீமா, பொழுது சாயிர நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் பிரேமோட கண்டிஷன் படி நமக்கு எந்த சாட்சியமும் கிடைக்கலனா நாம இந்த விசாரணையை நிறுத்தி தான் ஆகணும். நீங்க கவலைப்படாதீங்க அம்மா, அத நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரியும் சீமா, நாம இந்த மாதிரி தோல்வியை ஏற்கக்கூடாது. ஆனா இப்ப நம்ம கிட்ட வேற எந்த ஆப்ஷனுமே இல்ல. இப்போ வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமும் நம்மால உண்மையை கண்டுபிடிக்க முடியல. போலாமா? ரோகிணி மேடம், வாங்க கிளம்புவோம். இது ராய் பகதூர் சாருடைய சிக்னல். வெளியே எந்த ஆபத்தும் இல்ல. வாங்க போலாம். சாட்சியங்களை தேடி வந்தாங்க. பாவம் வெறும் கையோட போக வேண்டியதாயிடுச்சு. நீங்க இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கா என்ன? ரோகிணி மேடம், அவங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம மறைஞ்சு இருக்கணும். நீங்க தான் அந்த அலமாரிக்கு நடுவுல ஒரு வழியை உண்டாக்கி வச்சிருக்கீங்களே. வேணும்னா ஒரு மைக்க வச்சு விடவா? உலகத்தில் இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்லிடு.
மறுபடியும் அதே தப்பா பண்ணிட்டு இருக்க கிரிதர். இந்த விஷயம் எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும். அப்புறம் ஏன் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்க? அக்காக்கு இங்க வந்து எந்த சாட்சியும் கிடைக்கல. இங்க வந்து விசாரணை பண்ணி உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச முயற்சி வீணா போயிடுச்சு. அக்கா இனிமே எப்பவும் இந்த வீட்டுக்கு திரும்பி வரமாட்டாங்க. இனிமே எந்த ஆபத்தும் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட. இங்க என்னோட விருப்பம் இல்லாம யாராலையும் வரவும் முடியாது, வெளியே போகவும் முடியாது. ரோஹிணி தினமும் வீட்டுல பதில் சொல்லிட்டு இருக்கிறது, அப்புறம் விஷயங்களை மறைக்கிறது, அழுதுகிட்டு இருக்கிறது. இந்த எல்லா கஷ்டத்துல இருந்தும் நான் உன்னை விடுதலை செய்ய போறேன். உனக்கும் தெரியும், நீ வீட்டுக்கு போனதும் உன்னோட அக்கா உன்னை கேள்விகள் கேட்பாங்க, அன்புங்கிற பேர்ல சத்தியம் வாங்குவாங்க. ஆனா என்கிட்ட ஒரு அருமையான பிளான் இருக்கு. இதுக்கப்புறம் யாரும் உன்னை கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்புறம் என்னால எந்த தொல்லையும் இருக்காது. அது மட்டும் இல்ல, எந்த உண்மையை எல்லார்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கிறியோ அது இனிமே என்னைக்கும் வெளியவே வராது. அதனால இனிமே நான் காட்டுற வழியில நீ போனா அப்புறம். என்ன வழி அது? ரொம்ப நேரம் ஆயிடுச்சே, போனவங்க யாருமே வரவே இல்லையே. இல்லம்மா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. பாருங்கக்கா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவங்க வர நேரம் தான், கண்டிப்பா ஏதாவது நல்ல செய்தியோட தான் வருவாங்க. அந்த தாயோட கருணை நமக்கு எப்பவும் இருக்கணும். எல்லாரும் வந்துட்டாங்க. நீங்க என்ன சொல்லணுமோ அத தெளிவா சொல்லுங்க. புருஷனோட துணையும் இல்ல, குடும்பத்தோட ஆதரவும் இல்ல. இன்னொரு பக்கம் நான் உனக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்தேன், அதுவும் உன்னை விட்டு விலகி போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீ என்ன சாதிக்க போகிற?